ஓடுறதுக்கு ஆயத்தம் இல்லாதவங்க இடத்துல என்ன செய்ய நடக்கும்னு சொன்னால் நீங்கள் பாதிக்கப்படுகிற காலங்கள் உண்டாகும். ஆமாம், எப்படி வெரி கேர்ஃபுல் ஆஃப் திஸ் ஏரியா. ஆமாம், இது வரைக்கும் ஓடிச்சு அதே மாதிரி ஓடாது. ஏன்னா இட் இஸ் த விண்டோஸ் வில் பி க்ளோசிங். என்ன சொல்கிறேன், கதவு அடைக்கப்படுகிற நேரம் அது. அந்த புத்தி உள்ள கணிகைகள், புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் தீபெட்டியோட இருந்தாங்க, என்னையோட இருந்தாங்க. மணவாளன் வருவான்னு சொல்லி எல்லாமே காத்திருந்தாங்க. என்ன குறையுது? அப்போ ஒரு 5 பேர் என்ன பண்ணல, போய் வாங்கிக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்க வரும்போது போய் வாங்கிக்கலாம், ஏன்னா இது வரைக்கும் வரல. ஸோ வரும்போது நமக்கு டைம் இருக்கும், சத்தம் கேட்கும், போய் வாங்கலாம். திடீரென்று சத்தம் உண்டாயிடுச்சு. சத்தம் வந்தப்போ அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறவங்க கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க கொடுக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு இல்லாம போயிடும். அப்ப இவங்க போய் தேடுறாங்க. கதவெல்லாம் பூட்டி இருக்குது, ஏன்னா இரவு, கதவெல்லாம் பூட்டி இருக்குது. அப்புறம் தட்டி எழுப்பி அவங்க வாங்கிட்டு வராங்க. ஆனா வரும் பொழுது கதவு சாத்தப்பட்டுச்சு. காத்துதான் இருந்தாங்க, ஆனா புத்தி இல்லாதவங்களா இருந்தாங்க. அதேதான் இந்த நாட்கள்ல நடக்கிறது. இந்த கண்கள் காணும், கேட்கும், தீவிரமா இப்ப காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் போக போக தீவிரம் அடையுது. தீவிரம் அடையுது. நாம் என்ன பண்ணக்கூடாது, இருளில் இருக்கிறவர்கள் போல நாம் காணப்படவே கூடாது. நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் போல எப்பொழுதும் பார்க்கிறவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். You cannot take for granted. The days are over. One of the prophets சொல்லும்போது சொன்னாங்கன்னா, அந்த சயின்ஸ்ல more or less everything is nearly completed. எல்லா அடையாளங்களும், அவருடைய வருகை, எல்லா தீர்க்க தரிசன அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி ஆயிற்று. So அது நினைக்கிறாங்க. So I'm not going by what they say, but what the Lord says. Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவையெல்லாம் என்ன காண்பிக்குதுன்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகை சமீபம், எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. இப்போ வருகைக்கு இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, காத்திருக்கும் பொழுது என்ன இருந்துச்சு, விளக்கும் இருந்துச்சு, எண்ணெயும் இருந்துச்சு. மறந்துடாதே, இது ரெண்டும் இருக்கணும். வருகையில அவர் கூப்பிடும் போது எண்ணெயும் இல்லை, விளக்கும் இல்லைன்னு சொன்னா போக முடியும். அப்போ அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறது அர்த்தம் என்னன்னு சொன்னா, எண்ணெயும் விளக்கும் எப்பொழுதும் இடத்துல இருந்து கொண்டே இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி டே. அப்போ எவ்ரி டே have to spend the time with the Lord. Amen. There's nothing called as I have no time. நேரங்களை அவரோடு கூட செலவழித்தால் தான் நீங்கள் ஆயத்தமா இருப்பீங்க. வீண் அலுவலில் சிக்கிக் கொள்வோமே ஆனால், உலகமானது அவரிடத்திலிருந்து உங்களை திருப்பும். It will distract you. வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே என்ன பண்ண சொன்னா, என்ன பண்ணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணும். எல்லாமே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆனா நீங்க தான் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். You cannot allow yourself to be distracted. நம்மளுடைய நோக்கங்கள், இயக்கங்கள் எல்லாம் என்னவா இருக்கணும்னு சொன்னா, அவரோடு இருப்பது ரொம்ப முக்கியமானது. அதனால அறிக்கைகள் செய்து கொண்டே இருங்க, உங்களுடைய இருதயங்களை சரிப்படி கொண்டே இருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்தோம். அது ரொம்ப அருமையான காரியங்களை கர்த்தர் பேசினார். அவருடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்தினார். நம்மை ஆயத்தம் பண்றதுக்கு ஆண்டவர் காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். ஆதியாகமம் திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Genesis chapter 17 verse 6. உன்னை மிகவும் அதிகமாய் கழுவ பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். And I will make thee exceeding fruitful, and I will make nations of thee, and kings shall come out of thee. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எப்படி இருந்தது இல்லை, இப்போ ஆண்டவர் சொல்லுகிற என்ன சொன்னா, I'm going to do something.
அப்படி அர்த்தம் என்னச்சுன்னா, the first thing you have to understand, the season is changed. The காலம், இந்த பருவமானது மாறிச்சு. புரியுதா உங்களுக்கு? மாறியாச்சு. இப்ப இந்த காலம் என்னன்னு சொன்னா, அவர் நம்மை பலகி பெருக பண்ணுகிற காலம். ஆமென். நல்ல காலம் மாறிடுச்சு. இப்போ இந்த காலத்துல அவர் செய்ய போகிறார். He's going to do. இந்த காலத்துல அவர் செய்ய போகிறார். இப்ப அவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இப்ப இவர் பேசுகிற காரியம் பாத்தீங்கன்னா, அந்த பருவம் மாறுறது எப்படின்னு சொன்னா, எங்கன்னா நீங்க எப்படி வேணா இருக்கலாம். You can think you're useless or you think that there's nothing in me. என்னால ஒண்ணுமே இல்லை, நான் இப்படி இருக்க, இந்த வருஷம் போயிடுச்சு, எல்லாம் நீங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, உன்னிலே. அப்படிதான் உங்களுக்கு புதுசா இல்ல. உன்னிலே அப்படின்னா you have been created to produce. நீங்கள் உருவாக்குவதற்கு அல்லது பெற்றெடுப்பதற்கு நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது, அவருடைய அழைப்பு உங்களுக்குள்ள இருக்கிறது, அவருடைய தெரிந்து கொள்வது உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவர் உங்களிருந்து என்ன பண்ண விரும்புகிறார்? உருவாக்க விரும்புகிறார். அதனால ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன சொன்னா, இதுவரைக்கும் இருந்தது இல்ல, அவருடைய கம்ப்ளீட்டா வந்தாதான் சொல்றாரு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்கள். யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லை, நம்முடைய வாழ்க்கை நமக்கு தான் தெரியும். ஆனா இவருடைய காரியத்தை சொல்றாரு, உன்னிலிருந்து என்ன பண்ணுவேன்? ஜாதிகளை உண்டாக்குவேன். நேஷன் ஷல் கம் அவுட் ஆஃப் தி. உண்டாக்குவேன். அது மாத்திரம் இல்ல, உன்னிலிருந்து ராஜாக்கள், ஆளுகிறவர்கள் உன்னிலிருந்து புறப்படுவார்கள். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவர் நம்ம மாற்றி வைத்திருக்க என்பதை குறித்து நம்ம அறியணும். நமக்குள்ள இருக்கிற என்ன சொன்ன பொட்டன்ஷியல் காரியங்கள். நான் ஒரு few things எழுதி வச்சிருந்தேன். Okay, this is what he said, a few things I'll tell you. God is enlightening, transforming and empowering us. தேவன் நம்மை என்ன பண்ண சொன்னா, பிரகாசிக்க பண்ணுகிறார், உருமாற்றுகிறார் அல்லது மறுரூபப்படுத்துகிறார். அடுத்தது அதிகாரம் அளிக்கிறார். Three things. First is gives you an enlightening. அப்படின்னு சொன்னா உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார் ஆண்டவர். இரண்டாவது மறுரூபப்படுத்துகிறார், இரண்டாவது காரியம். மூன்றாவது என்ன சொன்ன? அதிகாரம் and empowering, அதிகாரம் அளிக்கிறார். மூணாவது சரிங்களா? இது ஒரே enlightening, transforming, empowering. கரெக்ட். இரண்டாவது, you are becoming a creative force. நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி உடையவர்களாக மாறுகிறீர்கள். You are becoming a creative force. நீங்கள் உருவாக்க முடியும். ஏன்னா உங்களிலிருந்து தான் கர்த்தர் ஜாதிகளை வரவழைக்கிறார், உங்களிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார். From you, உங்களிலிருந்து. ஆமென். So you become a creative force. இதுல என்னன்னா, நம்ம முதலாவது உணரணும் நம்மை குறித்து. அடுத்தது, நம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். எனது தோல்வி என்கிற ஒரு நிலையில இருந்து இப்ப ஆண்டவர் எடுத்து கொண்டு வர உருவாக்குற நிலைக்கு, உருவாக்க முடியாம இருந்த நிலையில இருந்து கர்த்தர் இப்பொழுது உருவாக்குறது. அது எப்படி உருவாக்குறோம்னு சொன்னா, தேசங்களை உருவாக்குகிறோம், ராஜாக்களை உருவாக்குகிறோம். பிரைஸ் தி லார்ட். More than conquerors, முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். அடுத்த நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம். We are populating the kingdom on the earth. பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை, ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? ப்ரொடியூஸ் பண்றோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளை, ராஜாக்களை நாம் உண்டாக்குறபடியினாலே, தேசங்களை உண்டாக்குகிறபடியினாலே என்ன நடக்குதுன்னு சொன்னா, இருளின் ராஜ்யம் அகற்றப்படுகிறது, அவனுடைய காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுது. We are filling everything. வெளிச்சம் உள்ளே வரும் பொழுது இருளானது என்ன பண்ணுகிறது? நீங்கி போகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These are things God is doing. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Then other few things are written. நாம we are செழிப்பான தேசத்தை நோக்கி முன்னேறுகிறோம். From nothing we are moving into something.
இங்கே இல்லாத ஒரு இடத்துல இருந்து செழிப்பானது எப்படி சொன்னா, ஜாதிகளை உருவாக்குகிறது, ராஜாக்களை உருவாக்குறோம். ஆகையினால இது செழிப்புக்குள்ள போகிறோம். இங்க ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை எங்க சொல்றாங்க, செழிப்பின் தேசத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். progressing toward the land of fruitfulness. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, செயலற்றதா இருந்த நாம இப்பொழுது உயிர் பெற்றோர்களா இருக்கிறோம். உற்பத்தி பண்ண முடியாத இந்த நாம இப்ப என்ன ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து, மலட்டு நிலையிலிருந்து இப்பொழுது உற்பத்தி செய்கிற நிலைக்கு கர்த்தர் நம்மை உருமாற்றுகிறார். இப்போ ஜீவனோட, ஏன்னா மரித்தது ஒன்றும் ஜீவனை கொடுக்க முடியாது, ஜீவனோடு இருந்தால்தான் ஜீவனை. So God has made us from a dormant into alive position. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்பதை நாம் பார்ப்போமே. ஆனால் ஏன்னா சொல்றார் உன்னிலிருந்து தான். அப்போ என்னை நான் பார்க்கும் பொழுது பார்வை மாறணும். இப்போ என்னை பார்க்கிற பார்வை மாறி ஆகணும். புரியுது உங்களுக்கு? முடியாது, இயலாது, தெரியாது, என்னது ஒண்ணுக்குமே உதவாது இந்த எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு உங்களை பார்க்கிற பார்வை என்ன மாறணும்னு சொன்னா, அவர் பார்க்கிறத போல பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்னு சொன்னா, நான் எங்க இருந்தேன், நான் உண்மை உற்பத்தி செய்யக்கூடாத இடத்துல இருந்தேன்னா இப்படி எந்த இடத்துக்கு நான் வருகிறேன், உற்பத்தி. அப்ப என்ன நான் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, உற்பத்தி செய்கிறவனாக. ஆமென். அது எப்படி? ஜாதிகளை கொண்டு வருகிறவனாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களை உருவாக்குறேன் நான் பார்க்கிறேன், என்னுடைய பார்வை மாறணும். அப்பொழுதுதான் செழிக்க முடியும். ஆமென். எல்லா வாக்குத்தத்தம் உண்மை, கர்த்தர் செய்கிற செயல்கள் உண்மை. ஆனா கர்த்தரோடு கூட நான் இசைந்து செயல்பட வேண்டும். நான் இசைந்து செயல்பட வேண்டுமானால் முதலாவது நான் என்னை பார்க்கிற விதத்தை மாற்றணும். ஆமென். என்னை பார்க்கிற பார்வை நான் மாத்தினாதான் என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். இல்லைன்னு சொன்னா என்ன வெயிட் பண்ணுங்க, இது என்னால பண்ண முடியாது, இது என்னால தாண்ட முடியாது, நான் இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்லை. மோசே கூப்பிடுறாரு ஆண்டவர். மோசே சொல்லும் பொழுது மோசே சொல்றான், எனக்கு தெரியாது, பேச தெரியாது, நான் இப்படி, நான் அப்படி, எல்லாம் எக்ஸ்கியூசஸ். அழைத்தவருக்கு அவனுக்கு பேச தெரியாத, மந்த நாவன் தெரியாதா, உண்டாக்கினவருக்கு தெரியாதா? இன்னைக்கு இதான் நம்ம பிரச்சனை. கூப்பிடும் போது, கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுக்கும் போது என்ன பண்றோம்னு சொன்னா, நம்முடைய பார்வையில பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய பார்வையில ஐயா என்னதானே கூப்பிட்டாரு, யாரு இதுவரைக்கும் பெற்றெடுக்க முடியாதவர், இதுவரைக்கும் செழிக்காதவர், இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு மூலையில அமர்ந்திருக்கிற என்ன பார்த்து நான் சொல்றாரு, உன்னை மிகவும் அதிகமாய் நான் பெருக பண்ணுவேன், உன்னிலிருந்து நான் ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியாதா இதுவரைக்கும் நான் எப்படி, என்னுடைய காரியம் என்ன தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, நான் பண்ணுவேன், உன்னது பண்ணுவேன். உனக்கு தெரியாது, யூ டோன்ட் நோ, உனக்கு தெரியாது, உன்னை குறித்து உனக்கு தெரியாது. ஆனா உன்னிலிருந்து நான் புறப்பட செய்வேன். ஏன்னா உண்டாக்கின எனக்கு தெரியும் உன்னை எதற்கு நான் உண்டாக்கினேன், அழைத்த எனக்கு தெரியும் உன்னை நான் எதற்கு அழைத்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எண்ணங்களை மாற்ற. உலகத்தின் வழிகள் நமக்கு வேண்டாம், உலகத்தின் காரியங்கள் வேண்டாம், நம்முடைய பார்வை வேண்டாம். அவர் பார்க்கிறது போல முதலாவது பார்க்க ஆரம்பிங்க. நீங்க அவர் பார்க்கிறது போல பார்த்து அப்பொழுது பேசினாதான் அதை போல் நடப்பீர்கள். அப்படி நடந்தால்தான் அவருடைய வல்லமை உங்களிலே செயல்படும். இல்லைன்னு சொன்னா தேவனுடைய வல்லமையை நீங்களே மட்டுப்படுத்துவீங்க. யோனாவிடத்துல ஆண்டவர் நினைவேற்க போய் சொல்றாரு, இவன் என்ன பண்றான், தேவனுடைய செயலை மட்டுப்படுத்துறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை அனுப்புறது எதற்கு, உன்னை அறிவிக்க சொன்னேன். ஏன் உன்னை அறிவிக்க சொன்னேன் உனக்கு தெரியாது. உன்னுடைய அறிவு என்னன்னு சொன்னா, அவங்க எல்லாம் செத்து போனோம், தப்பு பண்றவங்க எல்லாம் செத்து போனா தான் உன்னுடைய அறிவு. ஆனா நான் உன்னை அனுப்புனது அதுக்கு இல்லை, நான் அழிக்கிறதுக்கு அனுப்பல, அந்த ஜனங்களை நான் சந்திக்கும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்றான், the saving grace of God, ரட்சிக்கப்படக்கூடிய தேவனுடைய அந்த வல்லமையை கரத்தை மட்டுப்படுத்துறான். He is not going.
You can have 100 excuses. எல்லாமே சுயநீதி இருக்கிற எல்லாம் பேசலாம். என்னென்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு சம்பாதிக்கணும், எங்களுக்கு பணம் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் சொல்லலாம். ஆனா தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறோம். ஏன்னா அவருக்கு தெரியாதா? நான் என்ன நிலைமையில இருக்க தெரியாதா? என் சூழ்நிலை தெரியாதா? என்னுடைய என்ன சொல்றது லிமிடேஷன்ஸ் அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவர் செய்ய வரும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் முடியாது. வேதத்தை சொல்லப்பட்டிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்கிறவர். ஆனா தன் சொந்த ஊர்ல அவர் செய்யல. பிரைஸ் தி லார்ட். என்ன ஒருவன் என்ன பண்ணல? விசுவாசிக்கல. ஏன்னா இது தச்ச மகன் தானே, இவனதான் நமக்கு தெரியுமே. ஒருவரும் வரல. தமிழுக்கு வந்த யாவரையும் சுத்தமாக்கினார். ஆனா அவர் யாரும் வரல. பிரைஸ் தி லார்ட். அப்படி அர்த்தம் தேவனுக்கு வல்லமை இல்லாம இல்ல, ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறார்கள். நீங்க அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டாம். தேவன் நம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை செழிப்பின் தேசத்துக்குள்ள கொண்டு போகிறேன். இதுவரைக்கும் நீ பார்த்தது இல்லை, இதுவரைக்கும் வாழ்க்கையை நீ பார்த்தது இல்லை, ஆனா நான் உண்டாக்க போகிறேன், உனக்குள்ளதை வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 3 அடுத்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன். அந்த ஜீவன் என்ன ஆயிருச்சு? மனுஷருக்குள்ள ஒளியா இருந்தது. அப்ப அந்த ஜீவன் உள்ள வரும் பொழுது என்ன எனக்கு ஒளி உண்டாகிறது. ஏன் அந்த ஒளி வேணும்? இருள இருக்கிறவனுக்கு என்னது நடக்க முடியாது. இந்த இருள வாழ்ந்த நாட்கள் போதும், இந்த இருள வாழ்ந்த நாட்கள் போதும். இப்பொழுது அவர் ஜீவன் எனக்குள்ளே வந்திருக்கிறது. இப்ப இந்த வெளிச்சம் உள்ள வந்திருக்கும் பொழுது நான் வெளிச்சத்தில் நடக்கிறவனா இருப்பேனே, ஆனால் தேவன் பார்க்கிறது போல நான் பார்க்க ஆரம்பிப்பேன். தேவனுடைய செயலுக்கு என்ன ஒப்பு கொடுப்பேன். இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் சொன்னா, இருள் நடக்கிறவனை போல நான் காணப்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. So you must know how to see. முதலாவது என்ன பண்ண சொன்னா, பேச தெரியணும். பார்க்கிற விதமாய் பேச தெரியணும். ரொம்ப முக்கியம். You have to speak. பேசணும். தேவனுடைய வார்த்தை, சத்தியத்தை, வாக்குத்தத்தத்தை பேசணும். உங்க வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கீங்க. பேசணும். மாற்றங்கள் வேண்டுமானால் பேசணும். மாற்றங்கள் வேண்டுமானால் பேசணும். ரொம்ப முக்கியமானது. நீங்க பேசாம என்ன பண்ண முடியாது, மாற்றங்கள் உங்களுக்கு வராது. நீங்க என்ன பேசுறீங்க அது முக்கியமானது. எதை பேசுறீங்க முக்கியமானது, ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ற, பேசும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க என்ன பண்ண பாக்குறீங்க, அதை பார்க்கும்போது என்ன பண்றீங்க, நடக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 9-10. யோவான் 11ஆம் அதிகாரம் 9-10. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். நல்லா பாருங்க, வெளிச்சம் வேணும். அந்த ஜீவன் மனுஷருக்குள்ள என்னவா இருக்கு, ஒளியா இருக்குது, வெளிச்சம் இருக்குது. இப்போ இந்த வெளிச்சத்துல பார்க்க தெரியணும். இந்த வெளிச்சத்துல பார்த்து நடக்க தெரியணும். இந்த வெளிச்சத்துல பார்த்து நடந்தால்தான் என்ன பண்ண முடியும், இடற மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வெளிச்சத்துல பார்த்து நடக்கலன்னா இடறுவோம். இன்னைக்கு எத்தனை நடக்குது, இடறுகிறதுனாலதான். இன்னைக்கு இடறுனால என்ன இருந்துன்னு சொன்னா, தேவன் உடைய செயல்களை மட்டுப்படுத்துறோம். ஒண்ணு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு உலகத்தை தேடுறது, மனுஷரை தேடுறது, நம்முடைய சுயத்தை தேடுகிறது. காரணம் சொன்னா தேவனை மட்டுப்படுத்துகிறோம். ஏன்னா இருள்ல இருக்கிறோம், வெளிச்சத்துல இல்ல. வெளிச்சத்தை இருக்கிற ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, அவன் இடர மாட்டாத சொல்லப்பட்டுங்க. வெளிச்சத்துக்கு நடக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், இடரவன்
மாட்டான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஞாபகத்துக் கொள்ளணும், உங்களுடைய என்ன சொல்றது, வாழ்க்கையினுடைய அல்லது எதிர்காலத்தினுடைய காரியம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் உங்க பார்வை, உடைய நடக்க, உடைய பேசுறது. The first thing is speaking. பேசணும். Amen. So you're going to speak. பேசணும். Praise the Lord. What are you going to speak? உங்க பலவீனத்தை பேச போறீங்களா அல்லது தேவனுடைய பலத்தை பேச போறீங்களா? Praise the Lord. நீ ஜெபம் பண்றது, ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's okay. But what I'm saying is, சுகத்தை தாரும் பேச சொல்லல. பார்க்கிற பார்வையாது. சுகத்தை காண்கிறீர்களா? Praise the Lord. Hallelujah. See, we pray because there are things not to pray. இருக்கிறதுக்கு சில காரியங்கள் இருக்குது. அதை வச்சு என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். No, move out of it. I'm not talking about that. வசனம் இருக்குது. இல்ல, பார்க்கிறீங்களா? Pray what you see. என் பிதா என்ன செய்கிறாரோ அதை நான் இந்த பூமியில செய்கிறேன். Praise the Lord. Amen. Your prayer should be what are you seeing, not what you are reading. நீங்க படிக்கிறது இல்ல, நீங்க காண்கிறது. ஆமென். ஒரு பிரச்சனைகளை நிறுத்தும் பொழுது எதை நீங்க பார்க்கிறீங்க? பிரச்சனையை பார்க்கிறீங்களா அல்லது பரலோகத்தை பார்க்கிறீங்களா? என் கர்த்தர் இந்த நிலையில, இந்த சூழ்நிலையில நான் கடந்து போகும் பொழுது இந்த சூழ்நிலை தப்பிக்கும்படி ஒரு போக்கை உண்டாக்கி இருக்கிறாரு. அதை நான் பார்க்கிறேனா அல்லது சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்ப நான் செயல்படுவதை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? See, your prayer should change now. It has to become effective. You have to speak what you see. இப்ப வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்க ஆரம்பிங்க. Amen. You have to see. ஏன் சொன்னா, நான் பார்க்க ஆரம்பித்தால் என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன். இல்ல, இப்படிதான் இருக்கும். மாத்தி யாரு என்ன சொன்னாலும் சொல்லுவீங்க, இல்ல 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 இப்படிதான் இருக்கும், ஏன்னா நான் பார்த்தேன். Praise the Lord. ஆமாவே இல்லையா? பார்க்காட்டினா என்ன பண்ணும்? சந்தேகம். அதனாலதான் இன்றைக்கு அவிசுவாசம் உள்ள வருது. நம்ம ஜெபத்தை போகும் பொழுது இல்ல இப்படி அப்படின்னு போகிறது காரணம் என்னன்னா, பார்க்கல. We pray things expecting. புரியுதா உங்களுக்கு? எதிர்பார்ப்போட ஜெபம் பண்ணுகிறதுனால என்ன நடக்கிறது? அங்கே சத்ரு உள்ள வந்து மாத்துறான். புரியுதா உங்களுக்கு? இல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இல்ல என் சைக்கிள் வந்து சிவப்பு கலர்னா நான் வந்து உங்க சைக்கிள் கருப்புன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? மாட்டீங்க. பிரைஸ் லார்ட். இல்ல இல்ல என் சைக்கிள் இப்படி இருக்கும், அதுல இந்த மாதிரி இருக்கும், சொல்லுவீங்களா மாட்டீங்களா? பிரைஸ் லார்ட். நான் கலரே மாத்தி அடிச்சா கூட சொல்லுவீங்க, இல்ல இல்ல என் சைக்கிள் இதோ இந்த மாதிரி இருக்குது. பிரைஸ் லார்ட். ஏன்னா பார்த்தேன். Praise the Lord. Look at your promise. Look at things and then pray. Praise the Lord. Hallelujah. Look at it. அது பார்க்கிற அனுபவங்கள் பெருகட்டும். இந்த நாளை நீங்க மாறிதான் ஆகணும். இந்த காலத்துக்குள்ள வந்தாச்சு. இந்த காலத்துல மிகவும் அதிகமா பண்ணும் வேலையில தயவு கூர்ந்து பழையது போலவே அந்த பழைய என்ன சொல்லுவாங்க, இதை செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. மாறுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். வாசிக்கலாமா? ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் அலங்காரமும் அவைகளுக்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவங்க சொல்லப்பட பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்கும்படி அவர் காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஸோ அந்த வசனங்களை நீங்க நிறைய காரியங்கள் உள்ள போகல, ஆனால் முக்கியமான மாத்திரம் சொல்ல இதெல்லாம் ஹைலைட் பண்ண சொல்றேன். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அப்போ யாவரும் காண வேண்டுமானால், உலகமானது காண வேண்டுமானால் நம்ம தான் அதை என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். புரியுது உங்களுக்கு? அப்போ நம்ம
வனாந்திரம் எப்படி இருக்கும், வறண்ட நிலை எப்படி இருக்கணுமா? மகிழ்ந்து நடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்க, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்தங்களில் மிகுதியாய் செழித்து அது செழிக்கணும். It cannot be the same. அது என்ன பண்ண முடியாது, வனாந்திரமாவே இருக்க முடியாது, அது செழிப்பில்லாம இருக்கவே முடியாது. அது என்ன ஆகணும், மாறணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படியே இருக்கிறேன் சொல்ல முடியாது, அத்தனை வருஷங்களுக்கு இப்படி இருக்கு இல்ல, மாறணும். அப்ப அது மாற வேண்டுமானால் ஆண்டவர் சில காரியம் நமக்கு வைத்து இருக்கிறார். ஏன் நம்ம மாறினாதான் எல்லாரும் என்ன பண்ண முடியும், தேவனுடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் பார்க்க முடியும். ஆமென். Praise God. You are the witnesses. நீங்க ஏன் ஆண்டவரை செழிக்கப்பட, ஏன் ஆண்டவரை பழுக பண்ண விரும்புகிறார், ஏன் ஜாதிகள் உண்டாக்க விரும்புகிறார், ஏன் ராஜாக்கள் புறப்பட, ஏன்னா அவர் நம்முடைய மகிமையும் மகத்துவத்தையும் எல்லாரும் காணும்படிக்கு அவர் செய்ய விரும்புகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வார்த்தை இன்னும் கொஞ்சம் சில வார்த்தைகள் ஓகே. இந்த காலத்துல இருந்து என்னச்சுன்னா தீவிரமாய் காரியங்கள் நடக்கும், தீவிரமாய் காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் தீவிரமாய் செய்வாரு. ஆமா, ஸ்லோவா இல்ல, வேக வேகமாய் காரியம் நடக்க போகுது. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் இது வரைக்கும் நீங்க என்ன சொல்றது நடக்காம இருந்த வருஷங்கள், இந்த காரியங்கள் வந்து எல்லாத்தையும் தூக்க போறாரு. ஆமா, ஒரு என்ன சொல்றது தீர்க்கதரிசி அப்படியே அந்த வார்த்தைகள் சொன்னப்போ தேவன் அவங்க கொடுத்ததை எப்படி சொன்னாங்கன்னா, ஃபுல்லா கர்த்தர் தம்முடைய சேனைகளை அனுப்பி அப்படியே எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாரு ஃப்ரம் த லைஃப்ஸ் ஆஃப் த பீப்பிள். பிரைஸ் தி லார்ட். ரிமூவ் பண்றாரு, அப்படியே இறங்கு சேனை. ஸோ தட்ஸ் வாட் இஸ் கோயிங் இஸ் ஹேப்பனிங். ஸோ இங்கே வந்து கொடுத்த வார்த்தை இட்ஸ் ஃபாஸ்டர், அந்த வேகமாக செய்ய போகிறார். ஸோ யோர் ஹீலிங், யோர் பிரேக் த்ரூ அண்ட் த மினிஸ்ட்ரியில் வேகமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமாம், ஆண்டவர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் you're getting access to working in the unlimited power of God. தேவனுடைய அளவற்ற வல்லமையில செயல்படும்படிக்கு உங்களுக்கு தெய்வீக வாசல் திறக்கப்படும். In the divine gates are open to work in the unlimited power of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமா, அடுத்தது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எழுதி வச்சிருக்கிறேன். Never use the word that I have to be busy. புரியுது உங்களுக்கு? அது வேலையாக இருந்தாலும் சரி, அடுத்தது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐ பிஸி இல்லை, யூ ஆர் கால்ட் டு பி ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் பழுகி பெருகும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானது நாட் டு கால் டு பி பிஸி. நம்ம ரொம்ப எல்லாம் இந்த வேலை செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம், அப்படி பண்ணிட்டு இல்லை 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 கனி கொடுக்கணும். ஆமென். மறந்துடாதீங்க, பழுகி பெருகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சுய புத்தியின் மேல சாராதீங்க. அதே போல உங்களுடைய என்ன சொல்றது லிமிடேஷன்ஸ் நீங்க போட்டிருக்க அளவெல்லாம் உடைச்சிருங்க. ஆண்டவரே நீர் இறங்கி செய்யும். ஆமென். ஏன்னா அன்லிமிட்டட் பவர்க்குள்ள போகணும்னா நான் லிமிடேஷன்ஸ் வைக்க எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆண்டவர் எதை சொன்னாலும் எஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே இல்லை. எஸ் லார்ட் செய்ய ஆரம்பிச்சிருங்க, பேச ஆரம்பிச்சிருங்க, பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு சொல்லி எஸ் சொல்லாம முடியாது. ஏன்னா உங்க மைண்ட் அலோவ் பண்ணாது, உங்க இருதயம் அலோவ் பண்ணாது. நீங்க எஸ் சொல்லிட்டு உள்ள போனாதான் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரி, வாசிக்கணுமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 28:3-4. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அங்க பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் உன்னை பெருக பண்றாரு. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் அப்ப பாத்தீங்கன்னா இட் இஸ் a finished work.
இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கிற அந்த தேசம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வாக்குத்தத்தமாய் அவன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏதோ புதுசு இல்ல, இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இதை நம்ம வாசிக்கும் போது கலாத்தியர்ல நம்ம 3ஆம் அதிகாரத்துல இதை நம்ம வாசிக்கிறோம் இந்த காரியங்கள். இப்ப புறஜாதியாகிய நமக்கு கிறிஸ்து இயேசு மூலமா இது நமக்கு உண்டாயிருக்கிற காரியம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ you have to stand on this promise. இந்த ஆசீர்வாதத்துல என்ன பண்ணணும்? நிக்கணும். அதை எடுத்துக்கலாமா? கலாத்தியர் 3:13 பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி. இப்ப பாத்தீங்கன்னா அவர் சாபமானபடினாலே நமக்கு உண்டாயிற்று. இப்ப நீங்க என்ன பண்ண சொன்னா, you have to go and stand on this anointing. இந்த அபிஷேகத்துல நீ என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தம் இந்த அபிஷேகத்துல போய் நிக்கணும். இந்த இடத்துல நிக்கணும். அங்க சொல்றாரு, நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஏன்? தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தபடினால இந்த தேசத்தை நீ பரதேசியா இருக்கிறல்ல, உனக்கு நான் கொடுக்க போறேன். நல்ல ஞாபகம். நாம அப்படித்தான் ஒன்றும் இல்லாம இருக்கும் பொழுது go stand on this anointing, this promise. இந்த ஆசீர்வாதத்துல போய் நின்று நீங்க விசுவாசித்து கேட்கும் பொழுது என்ன நடக்கும் சொன்னா, இந்த அபிஷேகம் உங்கள் மேல இறங்கும். God is true to his word. Praise the Lord. அதனாலதான் எப்பொழுதுமே தேடணும். வேதத்துல போய் தேடணும் ஆசீர்வாதங்களை. எதையெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். இப்போ நம்ம இது யாபேசினுடைய ஜெபத்தை பண்றோம். ஏன் அதை பண்றோம்? Because he has received the promise. Praise the Lord. கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். இப்போ அந்த ஜெபம் என்ன பண்ண? கேட்கப்பட்ட ஜெபம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? You can stand on that word. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல யாக்கோபு தேடணும், வசனங்களை தேடணும். அதே போல சீசருக்கு கொடுக்கப்பட்டது. Go stand on that. Praise the Lord. ஏன்னா கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. If God has given unto somebody, then that is yours. Praise the Lord. கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உண்டாயிருக்கிறது. Go stand there. அங்க நின்னு என்ன பண்ற சொன்னா, ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக, இஸ்ரவேல் கொடுப்பாராக சொல்றாரு. நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அதை பெற்றிருக்கிறோம். ஆமென். அப்ப என்ன பண்ண? Stand on that promise and inherit it. Glory to God. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்ல. ரோமர் 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ரோமர் 14:7-8. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, நம்ம ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறது இல்லை. அப்ப நமக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். நாம் ஆகையால் நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, அவருடையது எல்லாமே நம்முடையது என்பதை மறக்காதீங்க. நாம் அவருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நமக்கென்று அல்ல. ஆகையினாலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆமென். தைரியமாய் வாக்குத்தத்தத்தை கேட்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் அதற்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்ம சும்மா ஏதோ ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு இதை எடுத்துட்டு நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை. இது சத்தியம். பிரைஸ் தி லார்ட். உரிமை இது. பிரைஸ் தி லார்ட். இது உரிமை, சுதந்திரவாளியின் உரிமை இது. கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன்னா என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நமக்கு அவருக்குள்ள எல்லாமே இருக்கிறது.
அவருக்கு வெளியே ஒண்ணுமே கிடையாது, அவருக்குள்ள. ஆகையால அவருக்குள்ள இருக்கிறபடினாலே என் சுதந்திர பாகத்தை நான் சுதந்திரிப்பதற்கு நான் என்ன பண்ண யோசிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. இன்னைக்கு தேவையில்லாம என்ன பண்ண சொன்னா, உலகத்தோட கூட ரெண்டு பக்கமும் இப்படி அப்படி நம்ம போகிறதுனால, அதுதான் ரொம்ப அவர் கிளியரா சொல்றாரு, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறது இல்லை, ஒருவன் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சோ ஆகையினால நம்ம என்ன பண்ண சொன்னா, அந்த தைரியத்துல நம்ம அந்த தைரியத்தை உண்டாக்கணும் கேட்கிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா மை லைஃப் இஸ் கிரைஸ்ட். அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கு, ஒளியா இருக்கிறது. அந்த ஜீவன் இல்லைன்னு சொன்னா எனக்கு ஜீவன் இல்லை. அப்ப நான் வேற எதுக்கு நான் பிழைக்கிறது இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நான் பலுகி பெருகணும், ஏன் நான் கனி கொடுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ். வாசிக்கலாமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். John chapter 15 verse 2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம் இது பாருங்க. அப்ப ஏன் my life should be fruitful, கனி கொடுக்கிற வாழ்க்கை அவசியம். கனி கொடாத என்ன பண்றாரு அவரு? அதை அறுத்து போடுகிறார், அது அக்னிக்கு போயிடும். அதனால கனி கொடுக்கிற வாழ்க்கை வேணும். நாட் ஜஸ்ட் ஐ அக்செப்டட் கிரைஸ்ட், கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பது அல்ல, கிறிஸ்துவை கனி கொடுக்கிற வாழ்க்கை வேணும். ரொம்ப முக்கியம். சொல்றாரு கனி கொடுக்கிற கொடி எதுவோ, மிகுந்த கனி கொடுக்கணும்னா, எனக்கு மிகுந்த பலுகி பெருகணும்னா there should be something inside me. Praise the Lord. இல்லாதது இல்ல, இருக்கணும் something. Praise the Lord. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கொடுக்கல, ஆனா ஒன்னே ஒன்று கொடுத்துருக்கணும். கொடுக்காதத அறுத்துருவாங்க. அதனாலதான் கோடாலியானது என்ன மரத்தின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். ஆமா, கனி கொடுக்கணும். Am I bearing fruit? Praise the Lord. ரொம்ப முக்கியமானது. Am I bearing fruit? அந்த காலத்துல இருந்தேன் உண்மை. இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிறது உண்மைதான். இன்னைக்கு டுடே Praise the Lord. அதுக்காக வைக்க முடியாது மரத்தை. 50 வருஷம் மாமரம், ஆனா ஒண்ணுமே கொடுக்கல, வைக்க முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அடுத்தது என்ன பண்ணலாம்? அதை வெட்டானாச்சும் நல்ல ஒரு மரம், இது வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வைக்க மாட்டேன். Praise the Lord. ஒரு காலத்துல என்ன, இந்த ஒரு காலம் இனி ஆகாது, இந்த காலத்துல. Praise the Lord. ஏன்னா இது மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. Praise the Lord. ஆமென். இது எச்சரிக்கை சத்தமாக எடுத்துக்கங்க. இது மிகுந்த கனி கொடுக்கிற காலம். சொல்றாரு கனி கொடுக்கிற கொடி எதுவோ. So Lord is looking for the fruit because He has brought us into a season where He wants to give us exceedingly fruitful, மிகவும் அதிகமாய் கனி கொடுக்கிற பலுகக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? You should have given something. Praise the Lord. ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கணும், உடத்துல கனி இருக்கணும். ஆமென். ரொம்ப முக்கியமானது. அடுத்து வாசிக்கலாமா? அதே அதிகாரத்துல 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆமென். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Praise the Lord. அப்ப கனி கொடுக்கிறது அடுத்த இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. Praise the Lord. When you don't bear fruit, the Father is not going to answer you. நீங்கள் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் பிதா உங்களுக்கு என்ன பண்ண போறதில்ல, பதில் கொடுக்க மாட்டார். நீங்கள் வேண்டுகிறது உங்களுக்கு கிடைக்காது. ஆமா, ஏன்னா என்ன இல்லை உங்க இடத்துல கனி இல்லை. ரொம்ப என்ன சொல்றாரு, நீங்கள் என் நாமத்துல பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் என்ன பண்ணணும்? கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். உங்க கனி உங்களத்துல கொடுக்கிறீர்களானால் பிதா உங்களுக்கு பதில் கொடுப்பார். Praise the Lord. ஏன்னா
கனி கொடுக்கிறதுக்கு தான் அவங்களை ஏற்படுத்தினது. அப்ப அவருக்கு பெற்றுக்கொள்ளும் பொழுது எதுக்கு அது? கனி கொடுக்கிறதற்கு. நீங்கள் கனி கொடுத்தால்தான் தேவன் மகிமைப்படுவார். மகத்துவத்தை ஜனங்கள் யாவரும் காண்பார்கள். மற்றதெல்லாம் கனி கொடுக்காது, நீங்க தான் கனி கொடுப்பீங்க. அப்ப வித்தியாசத்தை எல்லாரும் பார்ப்பார்கள். பார்க்கும் பொழுது இது என்ன தெரியும் உங்களுக்கு? இது தேவனாலே உண்டாயிருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள், கர்த்தருக்கு மகத்துவத்தை சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த கனி கொடுக்கிறதுக்கு மிக அவசியமானது என்னன்னு சொன்னா அவரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் மெதுவா நம்ம போகலாம். நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். 2 பேதுருல 1:3-8 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளியதும் அன்றி. அப்படி இருக்கு. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நம்ம by the knowledge of him who called us. நம்மை அழைத்தவர் வரை அறிகிற அறிவு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். First you have to have a revelation of God and the Lord Jesus Christ. யோவான் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மையும் நீர் அனுப்பினவரையும் விசுவாசிப்பதே அறிவதே நித்திய ஜீவன். கொஞ்சம் வாசிக்கணும். 73 John 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Praise the Lord. அப்ப eternal life, we are speaking eternal life, நித்திய ஜீவன் பேசுறோம். பரலோகம் நித்திய ஜீவன் இல்லாம பரலோகம் போக முடியாது. அப்ப அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது யாரவா? அவர் அறியணும். You have to know. ரொம்ப முக்கியம் அது. அவரை பிதாவையும் குமாரனையும் அறியாவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை. அவரை அறிந்தால்தான் நான் கனி கொடுக்க முடியும். If I don't know him, I cannot. Today there's a big problem here. இதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா என்னால பார்க்க முடியல, அவர் சொல்றத பார்க்க முடியல, அவர் சொல்றத ஏற்றுக்கொள்றேன், ஆனா என்ன பண்ண முடியல? விசுவாசோட நம்பிக்கையோட தைரியமா நடக்க முடியல. ஏன் நடக்க முடியலன்னு சொன்னா அவர் அறியல. அவர் அறிந்திருப்பேன், ஆனால் பயப்பட மாட்டேன். இந்த சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இதுல பண்ணுவாங்க, அந்த என்ன சொல்றது, எல்லாம் ஸ்விங் மாதிரி இருக்கும், அது போவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க அங்கேயிருந்து வரும்போது இவங்க அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க ஃபுல்லா. அப்போ அதை ஜம்ப் பண்ணணும்னா என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அதர் ஃபெலோ கரெக்டா வந்து என்ன பண்ண போறாங்க? பிடிப்பாங்க. அதில் பயங்கரமா இருக்கும். அது காரியங்கள் பார்க்கும்போது நமக்கு தான் வந்து அப்படி கீழே இருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு இது இருக்கும். அது ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாக குதிக்கிற மாதிரி. பிகாஸ் தே நோ. நம்ம என்ன மிஸ் ஆச்சுன்னா, அதாச்சுன்னா இதாச்சுன்னா நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் கீழே உட்காந்துக்கிட்டு. ஆனா அங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் இப்படின்னா இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பாங்க, இப்படி திரும்பணும் பிடிக்கிறதுக்கு. We call it timing. எல்லாம் அது டைமிங்னாலும் சரி, you have to jump. பிரைஸ்லாம் யோர்தான் இருபுறமும் கரைபுரண்டு ஓடும் பொழுது ஆசாரிகள் என்ன பண்ணணுமா? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்து கால் வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தேவன் நல்லவர். அப்போ you have to know him. அப்ப அவர் அறிய வேண்டுமானால் என்ன பண்ணணும்? அமரணும். My prayer, what is it? என் ஜெபம் என்ன? அவரை அறிகிற ஜெபமாய் இருக்கிறதா, அல்லது வெறும் என்ன சொல்றது, உலகத்தின் தேவைக்கு ஜெபமாய் இருக்கிறதா? Because my prayer is important. என்ன பேசுறேன் அவரோட, பிரைஸ் தி லார்ட், அவரோட பேசுறேன்.
அப்ப பேசும்போது நான் அவர் அறிகிறத போல பேசுகிறேனா, இல்லைன்னா எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பேசி முடிக்கிறோம். ஒரு கடைக்கு போகிறோம், ஜாமான் வாங்க போறோம். எத்தனை பேர் போய் கடைக்காரோட பேசிக்கிட்டே இருப்பீங்க? எப்படி இருக்கீங்க, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் என்ன பண்றாங்க, இதை பண்றாங்க, எத்தனை பேர் பேசியிருக்கிறீங்க? என்ன பண்ணுவோம்? லிஸ்ட் ஒன்று இருக்கும். நேரம் போயிட்டு டிக் போட்டு வருவோம், எதெல்லாம் வாங்கிட்டோம் அதானே செய்வோம். ஒரு பாஸ்கெட்ல போட்டு நேரம் வந்து கொடுத்து பில்லை போட்டோன்னா காசை கொடுத்தோமா, எடுத்தோமா, வந்தோமா, முடிஞ்சிச்சு வேலை. ஸோ மை ப்ரேயர் டைம், நேரம் உள்ள போறோம், 2 பாட்டு பாடணுமா, சோத்திரம் பண்ணணுமா, அடுத்தது என்னென்ன வேணும் லிஸ்ட் முடிச்சுட்டு எல்லாம் டிக் பண்ணிட்டு போவேன். அதை முடிஞ்ச உடனே பிரைஸ் லார்ட், வெளியே வந்தோடனே ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டு செய்வேன். 2 நாளைக்கு வரலன்னா அவருக்கு இணைய செய்யாமகிறேன். ஸோ வாட் யூ நோ அபவுட் ஹிம்? நமக்கு தெரிஞ்சதை சொல்றோமா, உட்காந்து நீ கொஞ்சம் யோசிங்க. அவரை பத்தினா இஸ் கிரேட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் he provides எல்லாம் சொல்லுவோம். நீங்க பாத்துருங்க, இதெல்லாம் சொல்லுவோம். பட் how much you know about him? How much you have tasted him? Praise the Lord. எந்த அளவுக்கு நீ இருக்கிறீங்க? உங்க ஜீவனை கொடுக்கிற அளவுல இருக்கிறீங்களா? Praise the Lord. And the jump பண்ண ரெடியா? No. All questions will be asked. அவர் மட்டும் கொஸ்டின் கேட்க கூடாது. எனக்கு இது வேணும்னு சொன்னா ஆண்டவர் கேள்வி என்ன கேட்க கூடாது. ஏன் எதுக்கு கேட்க கூடாது? நான் சொல்றதுக்கு கொடுத்துருக்கோம். ஆனா அவர் சொல்லும் பொழுது நிறைய கேள்வி. அது எப்படி முடியும்? ஏன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் வீட்டுக்காரர் ஒருத்தன் சொன்னாங்க, ஃபுல் ஸ்டோரிக்கு போல, பட் லாஸ்ட் இது வரேன். என்னன்னா வேலைக்கு போயிட்டு வரும்போது லேட் ஆகுது, எங்கள் வீட்டுக்காரருக்கு சமைக்க முடியல என்னால், ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதனால வேலையை விட்டேன். கற்றுக் கொடுத்த வேலை விட்டாச்சு, ரீசன் ஓகே வாட் எவர் இட் இஸ், அதுக்கு நான் போகல. உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஐடியா, புரியுது உங்களுக்கு? இந்த மைண்டில் இவ்வளோ தான், விடலாமா வேணாமா? வேலை வேணும்னா போய் நிற்போம், வேலை வேணும்னா போய் நிற்போம், வேணாம்னா ஏன்னா நம்ம வந்தா நம்ம டிசைட் பண்ணிடுவோம். How much you know him? How much you know him? Praise the Lord. எத்தனை பேர் நீங்க ஒருத்தவங்களை வேலைக்கு சேர்த்து விடுறீங்கன்னு வச்சுங்க, சொல்ல கொள்ளாம அவங்க உங்ககிட்ட சொல்ல கொள்ளாம நிற்கிறாங்க. எத்தனை பேர் வந்து அதை வந்து கண்டுக்காம விடுவீங்க, ஃபீலிங்கே இல்லாம நான் சேர்த்து விட்டேன் அதோடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எத்தனை பேர்? Don't you feel bad? ஒரு வாட்டி சொல்லலாம்ல, இந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லலாம்ல, கேள்வியா நமக்கு. And how much more you think your God will look forward? ஆமா, வேணும் போது இடத்துல வந்தா வேண்டான்றப்ப என்கிட்ட வந்து கேட்கலாம்ல, நான் அதை மாத்தி கொடுத்துருப்பேன்ல. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன அவனுக்கு திட்டம் வச்சிருக்கிறேன், ஏன் இந்த வேலைக்கு அனுப்புனேன்? Did he ask me? Praise the Lord. Praise the Lord. என் பிள்ளைக்கு வந்து வாலிப பிள்ளைக்கு பேசும்போது சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம், அப்போ பார்த்து சொன்னேன், Did you ask God? கர்த்தர் உனக்கு போக சொன்னார், கரெக்ட். Did you ask God? Why he asked you to go there? உனக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு, சம்பளத்தை கொடுக்கறதுக்கு நினைக்கிற ஆண்டவர் அனுப்பிச்சாங்க. See, that's a problem because you don't know your God. You're thinking, என்ன திங்க் பண்றாங்க? இந்த சின்ன பிள்ளைங்கள மாதிரி சாப்பாடு, விளையாடுறதுக்கு, இது அதுக்கு தான் இருக்கு. No, grow up. அதுக்கு இல்ல அவரு. Learn your father. நீ புருஷர்களாய் எழும்பினால்தான் உங்கள் தகப்பனுடைய இருதயம் என்னதென்று நீங்க அறிந்தவர்களாய் செயல்பட முடியும். You cannot be a little children. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு நாளைக்கு சொல்ல போறீங்க? அவ்வளோ சொல்றாரு, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, praise the Lord, அந்த அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருகிறது. ஏன்னா every promise is sent for what?
இந்த உலகத்தில் நான் ஜீவிப்பதற்கு இந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால் அவர் அறிகிற அறிவினாலே நான் நிரப்பப்பட்டிருந்தால் தான் அவருடைய வார்த்தையை கொண்டு என் வாழ்க்கையை நான் ஜெயமாய் மாற்றுவேன். இல்லைன்னா வாக்குத்தத்தம் வரும், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம், அத்தனை வருஷங்களை போட்டு வச்சுக்கலாம், டெய்லி அவ்வளோ வருது வச்சுக்கலாம். But it won't help. ஏன்னா அவர் அறியல. Why did he send? அந்த கமா for what? Praise the Lord. கர்த்தர் என்னோட பேசல. Then you must know why he is not speaking. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியணும். படகிலே படுத்திருக்கிறவர் காற்று வருது, தண்ணீர் வருது, எலும்பல. You must know. எதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். மோசே வசனத்தை சொல்லிட்டு தேவனத்துல போய் நிக்கிறா. அங்க ஆண்டு சொல்றாரு, என்கிட்ட என் முறையிடுற, போய் செய்ய. There are things which you need to do. How long you are going to be a child? You have to grow up. எவ்வளவு நாளைக்கு பிள்ளை நாம் இருக்கிறது? நாம் வளரணும். அப்ப வளரணும் சொன்னா கர்த்தர் என்ன செய்கிறார்? சூழ்நிலையில அவர் உங்களோடு கூட நிற்பார், ஆனால் அவர் செயல்பட மாட்டார். நீங்கள் செயல்படுவதற்கு காத்திருப்பார். அவர் வந்து உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். மோசே கோலை உயர்த்தினதுதான் மோசே, கைகளை உயர்த்தினதுதான் மோசே, ஆனால் கர்த்தரோ காற்றை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். அவர் செங்கடலை பிளந்தார். வேத வாசிப்பார். பவுல் போறாங்க, சீசர்கள் போறாங்க, ஜெபம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? பொன்னும் வெள்ளியும் இடத்துல இல்ல, இடத்துல இருக்கிறதை தருகிறேன், இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லுகிறார்கள். சொன்ன மாத்திரத்தை எழுப்பினது யாரு? ஆண்டவர். ஆனா சொன்னது யாரு? பேதுரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவரை அறிகிற அறிவு. பிரைஸ் தி லார்ட். If you don't know, why did he send me? பிரைஸ் தி லார்ட். எதற்கு நான் அனுப்புகிறார்? எதற்கு இங்க வைக்கிறார்? ஏன் இந்த சூழ்நிலையில இந்த காற்றையும் இந்த தண்ணீரையும் படகுல வருகிறது அவர் இருக்கும்போது? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I must know. ஆமென். அறிவு வேணும் எனக்கு. ஏன்னா என்னை அழிப்பதற்கு அல்ல, என்னை உருவாக்குவதற்கு, என்னை கரை சேர்ப்பதற்கு, என்னை ஜெயமாய் வைப்பதற்கு, அவரோடு கூட உன்னதங்களை அமர வைத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படிக்கு அவர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கண்கள் திறக்கப்படணும். அதனாலதான் வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை தவிர்த்து வேற எங்கேயும் உங்களுக்கு என்ன இல்லை, அவரை பத்தி தெரிய முடியாது. It was wonderful word of Benny I heard. இப்போ ரீசெண்டா பேசின ஒரு மெசேஜ் இதுல அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னாரு. You listen from me. என்னிடத்திலிருந்து கேட்கிற என் ஆண்டவரை குறித்து என் பார்வையில நான் பேசுகிறேன். It is not the full. Praise the Lord. நான் அனுபவித்த இயேசுவை பேசுகிறேன், அது நிறைவானது அல்ல. நீ உனக்கு வேண்டுமானால் நேராக அவரை நீர் பெற்றுக் கொள்ளணும். Praise the Lord. Receive my word, wonderful, but make it yours. Praise the Lord. Hallelujah. நான் சொல்லுகிறதை வைத்து அவர் அறியாத, நான் சொல்லுகிறதை எடுத்துக்கொண்டு அவரை நீ ருசிப்பாரு. அப்பொழுது நீ பேசுகிறது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாயிருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Very important. ஆமென். ஏன் சொன்னார்? என்னை அழைத்தவர் என்னை நடத்துகிற விதம் இன்னது என்பதை அவர் அறிவார். Praise the Lord. Hallelujah. I cannot enter into somebody's shoes. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வைத்ததை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்ப அவர் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனங்களை வாசித்து வந்து கொண்டே இருப்போமே. ஆனால் அவர் சொல்றாரு, வாசிங்களா? இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. இந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு என்ன பண்ண சொன்னா, இந்த உலகத்திலிருந்து தப்பிக்கிறோம். திவ்ய சுவாபத்தை, as you receive the promise and start inheriting the promise, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்க என்ன சொல்ல அனுபவிக்கும் போது உருமாற்றம் உண்டாகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. the word என்ற போது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அது தனியா பிரிச்சு அது ஏதோ ஒரு சத்தம். the word is the Lord Jesus Christ. Praise the Lord. இயேசு ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
Amen. Praise the Lord. The word is the Lord Jesus Christ. இந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெறும் பொழுது, நல்லா புரிஞ்சு, வார்த்தை நீங்க பெறும் பொழுது, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையா மாறும் பொழுது உங்களுடைய இமேஜ் மாறும். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, திவ்ய சுவாபத்தை பங்குள்ளராகும் பொருட்டு. Because the word is pure. It is Jesus. Praise the Lord. இப்ப என்ன பண்றேன்னு சொன்னா, அந்த வார்த்தையின் வாழ்க்கையா மாறும் பொழுது அந்த சுவாபம் எனக்குள்ளே வருகிறது. ஆமா, நம்ம வசனத்தை வாழ்க்கையா பார்த்து, என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனே அவனோ. Praise the Lord. வாழ்க்கையா மாறணும். There is no ifs and buts. Praise the Lord. அதாவது வார்த்தை சகல பிரசவத்தை மகிமைப்படுத்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, அதிகமா எடுத்து அது அந்த வார்த்தைக்கு பயந்து நம்ம அர்ப்பணித்து நம்ம ஓடுதலா இருக்குமே, ஆனால் எல்லாம் மாறும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியங்களை அப்படியே எழுதிட்டு வந்துட்டே இருக்கும் போது இப்ப சொல்றாரு, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசம். இப்ப சொல்றாரு, நீங்க கன்னியற்றோலா போகாதபடிக்கு, தேவனை அறிகிற அறிவில கன்னியற்றோலா போகாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் சொல்ற, உங்க விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும் இச்சை அடக்கத்தையும் பொறுமையையும் தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வளருங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. Praise God. See, that's a work you have to do. நீங்க செய்ய வேண்டியங்க வேலை. அதனால தான் சொல்றாரு, கனி கொடுக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த அறிகிற அறிவுல பெருகணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தோட என்னது, தைரியத்தோட ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு. Praise the Lord. இதுக்குள்ள நீங்க போகும்போது என்னது, தேவனை அறிகிற அறிவுல என்ன பண்றீங்க நீங்க? Praise the Lord. கனி கொடுக்குள்ள மாறுறீங்க. Praise the Lord. கொஞ்சம் கொடுக்கணும், ஆண்டவர் செய்றார், பிதா செய்றார், இன்னும் அதிகமாய் கனி கொடுக்கும் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு நான் உங்களோட கூட முடிக்க விரும்புகிறேன். நம்பர்ஸ் 18:12-13. என்னாகமம் 18:12-13. நம்பர்ஸ் 18:18. அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதல் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன். தங்கள் தேசத்தில் முதல் பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும். வீட்டிலே சுத்தமாய் இருப்பவர்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம். உன் வீட்டிலே சுத்தமாய் இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க, அதை சாப்பிடுவார்கள். Praise the Lord. என்னன்னா, it's a blessing portion of the priest. ஆசாரியனுக்குரிய ஆசீர்வாதம். The best of the oil, the best of the wine and of the wheat, the first fruits, the first ripe in the land. உச்சிதமான, விசேஷமான, நன்மையான. இதை வாசித்து தேவன் நான் மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தேன். See what he wants to give to the priest. Praise the Lord. Amen. நம்ம ராஜரிக ஆசாரிய கூட்டம். Praise the Lord. Amen. He wants to give us the best. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் அறிந்து கொண்டீங்கன்னா, you know, he always gives you the best. Amen. அதனால தான் அந்த பெஸ்ட் போர்ஷனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்முடைய சிந்தை மாறும். I have to give the best unto the Lord. என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் கொடுங்க. என்னுடைய அதனால வாலிப காலத்தில் சிருஷ்டிக because that's your best time. Praise the Lord. கால நேரத்துல the best give unto the Lord. Whatever you do, give your time and everything, your life and everything unto the Lord. எதெல்லாம் மென்மை எண்ணுகிறீர்களோ அதெல்லாம் just place it on the altar. ஆமா, ஆபிரகாம் என்ன செய்தான்? ஈசாக்கை கொடுத்தான். இப்பொழுதும் நீ எனக்கு பயந்திருக்க என்று நான் அறிந்திருக்கிறேன். And then comes a following blessing. நீங்கள் உங்களுடைய சரீரங்களை கர்த்தருக்கு பிரியமும்
பரிசுத்தமும் ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது. நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஏன்னா இதுதான் அதிகமாக நேசிப்போம். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் place it on the altar. Place it on the altar. Amen. So because God wants to give His best to you. Praise the Lord. Amen. Number. That's why always give unto the Lord everything. எனக்கு மேன்மையாக இருக்கிற எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு மேன்மைக்காக குப்பையும் நஷ்டமுமாய் எண்ணுகிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So wonderful God. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். So முக்கியமானது என்ன சொன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். See what God does is அந்த வசனத்துல I think I not kept it in. ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னா, நீங்க அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் முதலாவது உங்களை ஆயத்தம் பண்ணுவார். ஏன்னா இந்த தேசத்தை சுதந்தரிக்கும் பொழுது இந்த தேசத்தை நீங்க என்ன பண்ணணும், அதை ஆளுகை செய்யணும், அதிகாரம் செய்யணும். இந்த ஆளுகை அதிகாரத்துக்கு நீ செய்யணும்னு சொன்னா அதற்கு உங்களை உருவாக்கணும். இந்த தேசத்துல இருக்கிறவர்கள் எதிரிகளை ஞாபகம் வச்சுக்கீங்க. இவங்களை நீங்க விரட்டணும்னு சொன்னா உங்களிலே அவர்களை காட்டிலும் பலம் உள்ளவர்களா இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா முதலாவது உங்களை உருமாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும் பொழுது the first thing always is உங்களை உருமாற்றுவார். நீங்க அப்படியே போய் இறங்க முடியாது. ஏன்னா நீங்க அப்படியே போனீங்கன்னா நீங்க சீக்கிரத்துல இழந்து போயிருவீங்க. because you cannot keep it. ஆமா. so God என்ன பண்றாரு, ஆண்டவர் செய்யறதா உருமாற்றுறார். இப்ப நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு சொன்னா ஆண்டவர் தான். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவர் இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதேதான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு பிசிக்கல் ஆகும், ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கும் அதே தான், கிறிஸ்துவுக்குள். அப்போ சூழ்நிலையின் மத்தியில கிறிஸ்துவுக்குள் நிற்க எனக்கு தெரியும். எந்த இது வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு இது வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நிற்க தெரியணும், வெளியே வந்துடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், என்னை கர்த்தர் என்ன பண்ணணுங்க, உருமாற்றம். என் அதிகாரத்தையும் எனக்கு ஆளுகையும் செலுத்த தெரியணும். கொஞ்சத்துல அதுல எடுக்கலன்னு சொன்னா அநேகத்தில் அதிகாரியா இருக்க முடியாது. அப்ப அந்த கொஞ்சத்துல you must learn the principles or the laws of the new covenant. புதிய உடன்படிக்கையினுடைய என்ன சொல்றது பிரமாணங்களை நீங்க கற்றுக்கணும். ஏன்னா கற்றுக்கொண்டாதான் நீங்க உருமாற்றப்பட்டாதான் நீங்க என்ன பண்ண முடியும், ஆலோசனை தாங்க முடியாது. Under the weight of it, of the blessing, அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த என்ன சொல்றது வெயிட்லயே நீங்க நசிங்க போயிருவீங்க. அதனால ஆண்டவர் ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. பயம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என்ன சொல்றது டிசெப்ஷன், ஏமா பிசாசு எப்படி வரான்னு கூட தெரிய மாட்டேங்குது, நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. குறை பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்ன செயல்படுறான், எதுக்கு இது அனுப்பப்பட்டது, ஏன் இந்த பாதி நான் கடந்து போகிறேன், இதெல்லாம் இல்லாததுனால because you are not able to handle. So how you know it? வாழ்க்கையில போகும் பொழுது நல்லா புரிஞ்சுக்க, கடந்து போகும் பொழுது எப்பொழுதுமே இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க வாழக்கூடாது. நாளைக்கு வரப்போகிற பிரச்சனைக்கு இங்க ஆயத்தமாகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டே டு டே போராடிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேல போறது கஷ்டம். டே டு டே இல்ல, இன்றைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கையானது நாளைக்குரிய என் சத்துருவை மேற்கொள்றதா இருக்கணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை என்ன பண்ணிருப்பேன், மேற்கொண்டிருப்பேன். இப்படிதான் சொல்லுது. This is a Christian life. இன்றைக்கு நான் சந்திக்கிற ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், மேற்கொள்ளா இருந்தால்தான் நாளைய குறித்து இன்றைக்கு நான் ஆயத்தமாவேன். சிங்கத்தையும் கரடியையும் மேற்கொண்டால்தான் அங்கே வருகிற கோலியாத்தை நான் மேற்கொள்ள முடியும். இந்த சிங்கத்தை கரடியிலேயே மோதிட்டு இருந்தீங்கன்னா
என்ன பண்ண முடியாது. கோலியாத்து வரும்போது உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அதனாலதான் சவுலும் அவருடைய சேனையை நின்னுச்சு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, இது தெரியல. யுத்தம் பண்ண தெரிஞ்சது, ஆனா தேவனுடைய காரியம் அவங்களுக்கு தெரியல. பேதுருக்கு அதுதான் தெரியல. அன்று சொல்றாரு, உனக்கு சோதனை வரப்போகுதுன்னு சொல்றாரு. அவன் சொல்றான், நான் மாட்டேன். ஏன்னா அவர் இருக்கிற இப்ப இருக்கிற என்ன சொல்றது சூழ்நிலையில அந்த தைரியத்துல பேசுறாரு அவரு. ஆனா வரப்போறது என்னன்னு தெரியல. ஆனா வந்தது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, அவன் பயந்து, தனக்கு ஜீவனுக்காக பயந்து. ஆனா என்ன சொல்றான், ஆண்டவரே உயிரை போனாலும் அப்படிதான் சொன்னான் அவன். ஏன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, இயேசு கூட இருந்ததுனால ஒண்ணுமே இல்லை. இயேசு கூட இருந்ததுனால எதுவுமே இல்லை. வரப்போகிறது என்னதுன்னு தெரியல. இயேசு சொல்றாரு, சொல்றதுக்காச்சும் என்ன பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இல்ல. ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நாங்க எங்க போனாலுமே எங்களை அப்படி வரவேற்கிறாங்களே. எங்களை யார் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியலையே, நம்ம எங்களோட தான் அவர் இருக்காரு. அதான் மைண்ட் செட். அவன் வாட் இஸ் டுமாரோ தெரியல. ஆனா வந்துச்சு ஒரு சூழ்நிலை, இவரு கூப்பிட்டு போயாச்சு. அது கூட இல்லை, கும்பலா இல்லை, தனியா. இந்த தனியா இருக்கும்போது ஒரு வேலைக்காரர் சொல்றா, நான் பார்த்தேனே உடனே அவன் தான் முடிஞ்சிச்சு. சபிக்கவும் தொடங்கணும் இருக்குது. அவருக்கு தெரியாது. I don't know who he is. அப்படிப்பட்ட மனுஷன் அப்படி இப்படி பேசியிருக்கான். உங்களுக்கு அதான் சொல்லுவோம். கர்த்தர் கிறிஸ்துவ